இப்போது இந்த லீஃப் கம்போஸ்ட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம தோட்டத்திலேருந்தே வர்ற காஞ்சு போன இலைகள், பிடுங்கி போடுற செடிங்க, கூட்டி எடுக்கிற குப்பை, இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரம்மில் போட்டுகிட்டே வரணும். இதில் பார்த்திங்கன்னா எந்த விதமான பிளாஸ்டிக் குப்பையும் இல்லாமல் பார்த்துக்கணும். ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் வர இலை குப்பைகள் எல்லாத்தையும் லேயர் பை லேயராக அடுக்கிட்டே வரணும். வாரம் ஒரு தடவை இதில் நம்ம கலந்து வச்ச ஜீவாமிர்தத்தை ஊற்றிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது. இதுக்கு மேலே சணல் சாக்கு போட்டு மூடி வச்சோன்னா அதில் ஈரப்பதம் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு மேலே அப்பப்போ தண்ணி தெளித்து விடுறது ரொம்ப நல்லது. இது நம்ம ஆல்ரெடி பண்ண கம்போஸ்ட்டு, கிச்சன் கம்போஸ்ட்டு. இது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மக்கிருச்சு. நல்லா நரைச்சி போட்டது இப்போ பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு இறங்கிருச்சு. இதை எப்படி செடி